இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை நடிகர் விஜய். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அவருக்கு வரக்கூடிய கூட்டம் தானாக வரும் கூட்டம். அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு சுயமாக அவர் சம்பாதித்திருக்கக்கூடிய நல்லெண்ணத்தின் விளைவாக வந்த ஆதரவு. விஜயகாந்த் தொட்ட உச்சம் விஜயனுடைய தொடக்க புள்ளியோ என்று நான் எண்ணுகிறேன். இளைஞர்கள் மட்டுமே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய, அதாவது அது ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியை முழுவதுமாக அல்லது பெருமளவு தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு மாமனிதராக, இன்னும் சோதிக்கப்படாத ஒரு மாமனிதராக விஜய் வலம் வருகிறார். தற்குறிகள்ன்ற ஒரு அடையாளத்தோட அவங்களை விமர்சனம் பண்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆருடைய ரசிகர்களையும் அப்படிதான் சொன்னாங்க. எம்ஜிஆர் அந்த அம்மா கிட்ட, என்னம்மா எனக்கு ஒரு குறையும் இல்லைம்மா, எல்லாம் இந்த 11 வருஷத்துல தலைவர் என்ன எங்க வீட்டுக்காரர் இல்லைன்ற குறையை தவிர எனக்கு ஒரு குறையும் கிடையாது. எல்லா வசதிகளையும் தலைவர் இவ்வளவு நாளும் பண்ணி கொடுத்துருக்காரு. இதை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாத, ஏதோ 11 வருஷத்துக்கு பிறகு முதன்முறையா கேட்கிற மாதிரி கேட்கிற முதல்வர் எம்ஜிஆர். அத்தனை பேர் அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது 7 பேர்ல 6 பேர் தற்குறி. அவர் ஆட்சியை விட்டு போகும் பொழுது அது கிட்டத்தட்ட 4.5 குறைஞ்சது. இப்படி ரெட்டிப்பாக்கினார். அத்தனை பேரும் படிப்பதற்கு அவர் வழி செய்தார். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீவன். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராகவும் நடிகராகவும் இருக்கக்கூடிய விஜய் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் சரி, புதுச்சேரியில் போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் சரி, அவர் சொல்லக்கூடியது 1977 எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் அகெயின் அப்படின்றத அவர் உண்மையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற மாதிரி தெரியுது. அவருடைய பேச்சுகள் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது. உதாரணத்துக்கு எம்ஜிஆருடைய புகழையும் விஜயனுடைய புகழையும் நம்ம ஒப்பிட்டே பார்க்க முடியாது. இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்கள் எம்ஜிஆரை பார்த்ததில்ல இன்றைக்கி, ஆனால் எம்ஜிஆர் வடிவில் விஜயை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பேரிசனாக எடுத்துக்கிட்டாலும் இது பொருந்துமா சார்? இல்லை, இன்றைக்கி தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை நடிகர் விஜய். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அவருக்கு வரக்கூடிய கூட்டம் தானாக வரும் கூட்டம். அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு சுயமாக அவர் சம்பாதித்திருக்கக்கூடிய நல்லெண்ணத்தின் விளைவாக வந்த ஆதரவு. எம்ஜிஆரையும் அவரையும் நம்ம ஒப்பிடுறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆருடைய பொது வாழ்க்கை அவர் தொடக்கத்திலிருந்தே தொடங்கிடுது. அவர் நடிப்புக்கு, அவர் நடிகராக ஒரு 30 வயதுக்கு மேலே தான் அவர் கதாநாயகனாக மாறுகிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 13 படங்கள் துணை வேடங்களில் நடித்து 14வது படமோ என்னவோ தான் அவர் கதாநாயகனாக கலைஞர் கருணாநிதி வசனத்தில் ராஜகுமாரியில் வருகிறார். அதற்கு பிறகு அவருக்கு பொது வாழ்க்கையில் ஒரு பெரிய நாட்டம் தொடக்கத்திலிருந்தே இருக்குது. எம்ஜிஆருக்கு, நடிகர் விஜய்க்கு தொடக்கத்திலிருந்தே பொது வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. இருந்திருக்கலாம். அதை அவர் நல திட்டங்கள் மூலமாக, தன்னுடைய ரசிகர் மன்றங்கள் மூலமாக அவர் செஞ்சிருக்கலாம். விஜய் மக்கள் இயக்கம்னு வச்சுருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் 1952 அதாவது அவருடைய 30களிலேயே திமுகவுக்கு வந்துடுறார். வந்துட்டு திமுகவோட தன்னை இணைச்சிக்கிறார். திமுகவினுடைய கருப்பு சிவப்பு கொடியை தன்னுடைய படங்களில் காட்டுறார். தன்னுடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எம்ப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு ஆணும் பெண்ணும் திமுக கொடியை பிடித்திருப்பது போல் இருக்கும். நாடோடி மன்னன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ். அதனால் தன்னை முழுமையாக அவர் வெளிப்படுத்தி கொண்டார். அப்புறம் எந்த ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் தீப்பத்திச்சு அப்படின்னா உடனே அதுக்கு முதல்ல பணம் அனுப்புறது அவராக தான் இருக்கும். இப்படி பல ஒரு வெள்ள சேதம் அல்லது ஒரு பெரிய புயல் அடித்து ஒரு பெரிய சேதம் வந்திருக்கு. தெருவாக போய் அந்த புயல் நிதி 1955 டிசம்பரில் ஒரு பெரிய புயல் தஞ்சாவூர்லேயும் திருச்சியிலையும் பல கால்நடைகள் இறந்து விடுகின்றன. ஆயிரக்கணக்கில் மரங்கள் விழுந்து விடுகின்றன. அதற்கு பெரிய அளவில் திமுக நிதி சேர்க்குது. இப்போ மதுரை நகரில் தெருவாக நடந்து மக்களிடம் கையேந்தி பணம் சேர்க்கிறார் எம்ஜிஆர். ஸோ மக்களோட மக்களாக அவர் ஒவ்வொரு நாளும் மக்களோட மக்களாக இருந்தார். அதனால் அப்படி இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழல் அப்போ இல்லை. அப்புறம் அவருக்கு வந்த கூட்டம் இவருக்கு வர கூட்டம் அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விஜய்க்கு வருகின்ற கூட்டம் யாருக்கும் வராது. அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகம் தேவையில்லை. இல்லை, அது எதனால வருது? அவர் ஒரு நடிகர், புகழ்பெற்ற நடிகன்றதுனால வருதா, இல்லை உண்மையாகவே ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினச்சி வர்றாங்க? நான் நினைக்கிறேன் ரெண்டும் நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் சொன்ன அடுத்த காரணம், ஏன்னா வேறு எவ்வளவோ நடிகர்கள் வந்திருக்காங்க இதற்கு முன்னாடி. அவர்கள் விஜயகாந்த் அந்த இடத்துக்கு வந்தார் ஓரளவுக்கு. அவருக்கு உடல்நலம் சரியாக இருந்திருந்து, அவர் உடல்நலம் மட்டும் சரியாக இருந்து அவர் சில சரியான நகர்வுகளை செய்திருந்தால் அவர் ஒருவேளை இன்னும் பெரிய சக்தியாக வந்திருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் எந்த உச்சத்தை தொட்டாரோ அந்த இடத்துல ஏற்கனவே இப்போதே அதுதான் அவருடைய தொடக்க புள்ளியாக விஜய்க்கு இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். விஜயகாந்த் தொட்ட உச்சம்
விஜயனுடைய தொடக்க புள்ளியோ என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் இது எதுவும் வந்து அறிவியல் பூர்வமாக சோதித்து பார்க்கப்பட்டது அல்ல. ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் போயிட்டு தான் நாங்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கோன்றாரு. இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நம்ம பார்க்குறதா? அவருடைய ஆலோசகர்கள், அவருக்கு தெரிந்தவர்கள், அவருடைய அனுபவத்தில் அவர் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு அப்படி சொல்கிறார். அவருடைய ஆலோசகர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு 30-35% இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும், அது தேர்தல் நெருக்கத்தில் வந்துரும்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் பிரசாந்த் கிஷோர் கூட வெளியில் அவர் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கார். 17% என்னமோ அப்போ இருந்துச்சு அவர் இங்கே வந்து பேசும்பொழுது இவரோட. அது வந்து தேர்தல் நெருக்கத்தில் ஒரு மொமெண்டம், ஒரு உந்து, அது வேகமாக அந்த உந்தம் வந்துடும், வந்த உடனே இவர் வென்று விடுவார் தனியாகவே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம இன்னும் ஒரு 4-5 மாதங்களில் நமக்கு தெரிஞ்சிடும் அது எப்படின்ட்டு. ஆனால் அவர் பார்க்குற இடங்களெல்லாம் அவர் மேலே பரவசப்படுற ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்குறார். அவர்கள் மிக இளைஞர்களான ஒரு கூட்டம். அதாவது இப்போ நீங்கள் மற்ற கட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேலே 40க்கு மேலே உள்ளவர்களை தான் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். இடதுசாரிகள் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் பார்ப்பீங்க, வலதுசாரிகள் எடுத்துக்கிட்டால் கூட அப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்சம் இளைஞர்கள் அங்கங்கே இருப்பாங்க. ஆனால் இளைஞர்கள் மட்டுமே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய, அதாவது அது ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியை முழுவதுமாக அல்லது பெருமளவு தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு மாமனிதராக, இன்னும் சோதிக்கப்படாத ஒரு மாமனிதராக விஜய் வலம் வருகிறார். சார், இப்போ நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி வரலாற்று ஆய்வுகளோடு நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ விஜயனுடைய கூட்டத்துக்கு எப்படி இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக வர்றாங்கன்றதையும் பார்க்குறீங்க. இப்போ விஜயனுடைய இந்த ஆதரவு இளைஞர்களை பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து விமர்சனமும் செய்கிறாங்க. தற்குறிகள்ன்ற ஒரு அடையாளத்தோடு அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆருடைய ரசிகர்களையும் அப்படி தான் சொன்னாங்க. எம்ஜிஆருடைய ரசிகர்களையும் அவர்கள் வந்து பெரிய அறிவாளிகள் கிடையாது, படித்தவர்கள் கிடையாது, பாமர மக்கள், பாமரர்களை அவர் வந்து தன்னுடைய கையில் வச்சிருக்கார் அப்படின்னு தான் எம்ஜிஆரை பற்றியும் சொன்னாங்க. எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து செல்வாக்கு வந்ததற்கு காரணம் தாய்மார்கள். அதனால தான் என்னை வாழ வைக்கும் தாய் குலமேன்னு சொல்லிட்டு அவர் பேசும்பொழுதே தொடக்கத்திலேயே சொல்லுவார். வந்து அறிவில்லாதவர்கள் இப்போ தற்குறிகள், அதுதான் டிஃபரன்ஸ்ன்றீங்களா? ஆமாம். அப்புறம் கவர்ச்சிக்கு விழுந்துட்டவங்க அப்படி தான் திமுகவினர் சொன்னாங்க. எம்ஜிஆர் என்கிற ஒரு மாயை, கவர்ச்சி, தங்க மான், மாரீசன் போன்ற தங்க மான் அப்படின்னாரு காமராஜர். எம்ஜிஆர் வந்து தங்க மான். இந்த ராமாயணத்தில் வரும், மாரீசன் என்ற ஒரு அரக்கன் தங்க மானாக உருவெடுத்து சீதையினுடைய குடியிலிருந்து வெளியே கொண்டு வர அந்த மாதிரி ஒரு மான். அந்த மான் பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ராமனை அந்த மானை போய் பிடிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஸோ ராமன் இந்த அம்மையாரை தனியாக விட்டு அந்த மானை நோக்கி போவார். அந்த மாயமான், அது தங்கமான் இல்லை, தங்கத்தில் எப்படி மான் இருக்க முடியும், அது ஒரு அரக்கன். அந்த மானை பிடிக்க அவர் முயற்சி பண்ணும் பொழுது அந்த மான் இறந்துடும், அது உண்மையான சொரூபம் வந்துடும். அப்போ அது இறக்கும் பொழுது ஏதோ ராமர் இறந்தா மாதிரி கத்திட்டு இறக்கும் அந்த அரக்கனால், அது முடியும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே லக்ஷ்மணனை, நீ போய் உங்கள் அண்ணனுக்கு உதவு அப்படின்னு சொல்லிட்டு சீதையை அனுப்பிடுவாங்க. அப்போ இவங்க தனியாக இருக்கும்பொழுது தான் ராவணன் வந்து இவங்களை கவர்ந்துட்டு போவான். இதுதான் ராமாயணம். அந்த மாதிரியான மாரீச மான் எம்ஜிஆர்ன்ட்டு காமராஜர் பேசியிருக்கார். அதனால் இது இப்போ நடிகர்கள் எப்போதுமே இப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளாமர் இருக்குது, அவர்களுக்குள்ள பெரிய சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அவர்கள் இப்போ விஜயகாந்தை கூட தொடக்கத்தில் அப்படித்தான் எல்லாம் நினச்சாங்க. என்னென்னா விஜயகாந்துக்கு இருந்த ஒரு நல்ல ஒரு பிம்பம் இருந்துச்சு. அவருக்கு திரைத்துறையிலும் சரி வெளியிலையும் சரி அவர் வந்து ஒரு நவீன எம்ஜிஆர்னு நிறைய பேர் நினைச்சாங்க. கருப்பு எம்ஜிஆர் கூடியவராக இருந்தார், அவருக்குள்ள நிறைய இருந்த மாதிரி சொன்னாங்க. இல்லை, அவர் நிறைய நல்லது பண்ணுவார், கொடுப்பார். எம்ஜிஆருக்கு கொடுப்பார், பெரிய வள்ளல் என்ற பெயர் இருந்துச்சு, அதுதான் அவரை கடைசி வரைக்கும் காப்பாத்துச்சு. அதனால எம்ஜிஆரை அவரை யாரோடும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒவ்வொரு நகர்வையும் மிக அழகாக கணித்து இதனால் என்ன அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அவரோட இருக்கவங்கெல்லாம். அதனால் ரொம்ப வெரி ஷார்ப் மேன். 3வது தான் படித்தவர். ஆனால் அவருக்கு தெரியும் இதனால் இது நடக்கும், இதனால் அது நடக்கும்ன்ட்டு. இப்போ ரியல் கல்ட்டுன்றவர் எம்ஜிஆர் தான். இல்லை, இதுவும் கல்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எம்ஜிஆர் வந்து டிஃபைன் பண்ணுங்கள் சார். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கக்கூடியவங்க சொல்லும்போது கூட விஜய் ஒரு கல்ட்டு, ஜெயலலிதா ஒரு கல்ட்டு அப்படின்னு அந்த கல்ட் ஒரு அளவுக்கு மேலே நம்ம விளக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் மீது பரவசத்தோடு இருப்பதற்கு பேர் தான் கல்ட்டு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு மேலே நீங்களும் நானும் ரேஷ்னலாக இருக்க அது அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாத ஆட்களுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பில்லை சார். இப்போ திமுகவுடைய முதல் வெற்றி 1967
அவங்க வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணங்கள் பல கூட்டணி. இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான காரணம் வந்து எம்ஜிஆருடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய திரை வெளிச்சம் அப்படின்றது இருந்தது. 1972 அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு அவருடைய உழைப்பு அப்படின்றது என்னவா இருந்தது? இப்போ அவர் வந்து திமுகவுடைய பேச்சாளர்கள் பேசுவது போல் ரொம்ப எக்ஸ்டம்பரராக பேசுவாரா, இல்லை ரொம்ப அளவாக பேசுவாரா? ஏன்னா இன்றைக்கி வந்து விஜயை பற்றி நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து எப்படி டைட்டில், டீசர், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு, இந்த மாதிரி தான் அவருடைய ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அவர் ஒரு மொமெண்டத்தை பில்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் எம்ஜிஆர் அவர்களும் குறைந்த நேரத்தில் பேசினாங்களா? இல்லை, எம்ஜிஆர் நிறைய பேசினார். அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு சட்டமன்றத்தில் அவருடைய மைக்கெல்லாம் நிறுத்திடுறாங்க. அப்போ 2 மணி நேரம் பேசினவர் அவர். அதனால் விடாத, அதனால் நீங்கள் வந்து அவரை குறைச்செல்லாம் மதிப்பிடக்கூடாது. எம்ஜிஆர் சுற்றி வளைத்து பேசுவார். அவருடைய வாக்கியங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய நீளமாக இருக்கும். நீங்கள் அந்த வாக்கியத்தை நானோ இல்லை நீங்களோ பயன்படுத்துகிறோம்னா அது 3 வாக்கியங்களாக பயன்படுத்துவோம். அவர் ஒரே வாக்கியமாக தொடர்ந்து பேசுவார். அவருடைய பேச்சை கேட்க யாரும் வரல. இப்போ நடிகர்கள் வந்து அதிகமாக பேசும்பொழுது அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் தான் விஜய் போன்றவர்லாம் வந்து ரொம்ப குறைவான நேரத்தில் பேசுகிறாங்க. காலம் மாறிடுச்சு. இது ஒரு 40 வருஷம் முன்னாடி நடந்ததை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதனால் ஒருவேளை காலம் மாறிடுச்சு. இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்க, ஒரு 40 நிமிஷம் நம்ம உரையாடல் பண்ணோம்னா அதில் வந்து 1 நிமிஷமோ அரை நிமிஷமோ வெட்டி போடுறீங்க. அப்போ மக்களுக்கு வந்து தங்களுக்கு நேரம் இல்லைன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தானாகவே வந்துருச்சு. ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதனால் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, த பிஸியஸ்ட் பீப்புள் ஹேவ் த மோஸ்ட் டைம். யார் ரொம்ப வேலையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான நேரம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆங்கில பழமொழி. அதனால் நான் அப்படிப்பட்ட சில பேரெல்லாம் பார்த்துருக்கேன் நேரில். அவர்களுக்கு எல்லாம் அவர்களால் திரைக்கதை வசனம் எழுத முடியும், அன்றைக்கி மாலையில் கூட்டம் பேச முடியும், 4 பேரோட வந்து காஃபி டீ சாப்பிட முடியும், எல்லாம் முடியும். அதனால் இது ஒரு நம்ம மக்கள் இப்போ வேறு மாதிரி இருக்கிறோம். நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சுருக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். விஜயோடைய பாணியும் எம்ஜிஆருடைய பாணியும் வேறு. எம்ஜிஆருடைய ரசிகர்கள் பலர் இறந்திருக்கிறார்கள். அவங்க வீட்டுக்கெல்லாம் அவர் போயிடுவார் நேராக. அப்புறம் வேண்டிய உதவிகளை உடனே அனுப்பிச்சிடுவார். இப்போ சமீபத்தில் சந்திரலேகா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னதை நான் பார்த்தேன். 72 73 72 திண்டுக்கல் இடைத்தேர்தல், 73 நினைக்கிறேன், திண்டுக்கல் இடைத்தேர்தல் மே 19 நினைக்கிறேன். அந்த இடைத்தேர்தலில் சுப்பிரமணியம்னு ஒரு தம்பி, அப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த தம்பி இறந்துருது, அதிமுகவுடைய தம்பி. 15 வருஷத்துக்கு பிறகு 73 84 83 மதர் தெரேசா யூனிவர்சிட்டி தொடங்குறார் எம்ஜிஆர். அங்கே அன்னை தெரேசா வந்திருக்காங்க. சந்திரலேகா தான் மதுரை கலெக்டர். அங்கேருந்து அவங்க கொடைக்கானல் போகணும். அப்போது அந்த வத்தலகுண்டு வழியாக அவங்க கொடைக்கானல் நோக்கி போகும்பொழுது காரில் காளிமுத்து, எம்ஜிஆர், முன்னாள் அமைச்சர் மறைந்த காளிமுத்து, சந்திரலேகா ஐஏஎஸ், எம்ஜிஆர் 3 பேரும் ஒன்றா காரில் இருக்காங்க. வத்தலகுண்டு நோக்கி போகும்பொழுது இங்கே சுப்பிரமணியம்னு ஒரு பையன் கட்சிக்காரர் இறந்துட்டார். அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் விசாரித்து எனக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு எம்ஜிஆர் சொல்கிறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, சந்திரலேகா, என்ன இப்போ 73 அவர் இறந்துருக்காரு, இப்போ 84, 11 வருஷத்துக்கு அப்புறம் இதை முதல்வர் கேட்குறாரு அப்படின்னு மனசில் நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் நான் போயிட்டு அங்கே மேலே கொடைக்கானலில் எம்ஜிஆர் என்னை அழைச்சி, நான் மேடைக்கு வரல, நீங்கள் போய் அன்னை தெரசாவை அறிமுகப்படுத்துக்க, கூட்டம் பெரும் கூட்டம். உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் முதல்வர் வந்து மேலே வர்றதை விட்டுட்டு நீங்கள் கீழே இருப்பீங்க, நான் எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? பார்த்தீங்களா கூட்டத்தை, எவ்வளவு கன்னிகாஸ்திரிகள் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பார்க்க வரல, இவங்கெல்லாம் வந்திருக்கிறது அன்னை தெரசாவை பார்க்க வந்திருக்காங்க. மீதி என்னுடைய ரசிகர்கள் பல பேர் இருக்காங்க. நான் மேலே போனேன்னா கவனம் முழுக்க இந்த கன்னிகாஸ்திரிகள் தவிர மீதி எல்லாருடைய கவனமும் என் மேலே வந்துடும். அது வேண்டாம். நீங்கள் ஒரு பெண், நீங்கள் மேலே போய் மதுரை கலெக்டராக நீங்கள் போய் அறிமுகப்படுத்துனீங்கன்னா அது அவ்வளோவா வித்தியாசமாக தெரியாது. அதுதான் உண்மையான காரணமான்ட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. ஆமாம், அதுதான். எம்ஜிஆர் கீழே இருக்கார். அது எப்படியெல்லாம் யோசிக்கிறார் பாருங்கள். அது சொல்கிறேன், ஒரு தலைவன்னா எப்படியெல்லாம் யோசிக்கணும். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர் போய் நின்னார்னா மத தெரசா, அந்த கன்னிகாஸ்திரிகள் தவிர மத தெரசாவினுடைய அருமையோ பெருமையோ அவருடைய புகழோ அவருடைய தியாகமோ அவருடைய தொண்டோ யாருக்கும் தெரியாது. ஒரு அறைக்குள்ளே ஒரு தலைவனாக இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம். கீழே இருக்கார். உடனே
இந்த அம்மையார் மேலே போகிறாங்க. மேலே போகும்பொழுது டக்குன்ட்டு ஒரு அம்மா நின்றுட்டு நான் தலைவரை பார்க்கணுன்ட்டு ஒரு அம்மா சந்திரலேகாவை பிடிச்சு இழுக்குது. யாரும்மா நீ? என்னம்மா? நான் கூப்பிட்டு போகிறேம்மா. என்னம்மா? இல்லை தலைவர் நான் அவசியம் பார்க்கணும். நீ யாரும்மா? 73 சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இறந்துட்டார், அவருடைய மனைவி நான். அப்படியாம்மா? நான் கூப்பிட்டு போகிறேன், உனக்கு என்ன வேணும்? நான் கூப்பிட்டு போகிறேன், தலைவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், முதல்வர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். போன உடனே முதல்வர்கிட்ட இதுதான் நீங்கள் சொன்ன சுப்பிரமணியத்தினுடைய மனைவி. உடனே என்னம்மா உனக்கு பண்ணணும் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடியே அந்த அம்மா கிட்ட, என்னம்மா எனக்கு ஒரு குறையும் இல்லைம்மா, எல்லாம் இந்த 11 வருஷத்தில் தலைவர் என்ன எங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்ற குறையை தவிர எனக்கு ஒரு குறையும் கிடையாது. எல்லா வசதிகளையும் தலைவர் இவ்வளவு நாளும் பண்ணி கொடுத்துருக்காரு. இதை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாத ஏதோ 11 வருஷத்துக்கு பிறகு முதன்முறையாக கேட்குற மாதிரி கேட்குற முதல்வர் எம்ஜிஆர். இது ஒரு தலைமை. அதனால தான் அவர் பின்னாடி அவர் கடைசி வரைக்கும் அவரை வீழ்த்த முடியவில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய கொடைத்தன்மையும் நிகரற்ற கொடைத்தன்மை. அதனால் அவரை நம்ம விட்டுடலாம், அது மாதிரி இல்லை. இப்போ காலம் மாறி இருக்கு. இப்போ அவருக்கும் கூட்டம், எங்கே போனாலும் ஒரு கூட்டம் வரும். ஆனால் அதை மீறி அவர் செய்தார், போனார். அவர் கூட்டம் வருது, அவருக்கு நான் நேராகவே பார்த்துருக்கேன் அவருக்கு வந்த கூட்டமெல்லாம். அந்த மாதிரி கூட்டத்தை நான் வேறு எங்கேயும் பார்த்தது கிடையாது. சார், இப்போ எம்ஜிஆரை பொறுத்தவரையில் எல்லா டாப்பிக்லையும் வெர்சடைலாக பேசுவாரா, இல்லை அவருடைய ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப லிமிட்டாக இருக்குமா சார்? இல்லை, அவருக்கு பல தகவல்கள் தெரியும். இசையில் அவர் பெரிய பெரிய இசை நுணுக்கம் தெரிஞ்சவர், சினிமா பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், கலைகள் தெரியும், மொழியை பற்றி தெரியும். அவருக்கு கிடைச்ச அனுபவம் ஒரு அலாதியான அனுபவம். அவர் பட்டுக்கோட்டையோடவும், கவியரசு கண்ணதாசனோடவும், பாலியோடவும், அப்புறம் மிகப்பெரிய திரையுலக ஆளுமைகளோடவும் அவர் தோளோடு தோள் நின்றவர். அவர் தோள் உரசியவர். கலைஞர் அவருடைய கதை வசனகர்த்தா. கிட்டத்தட்ட 4, 5, 6 படங்கள் ஒன்றா பண்ணியிருப்பாங்க அவங்க. அதனால் எங்கள் தங்கம் கடைசியாக அவங்க பண்ண படம். அதில் தான் நான் அளவோடு ரசிப்பவன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு அடுத்த வரி வாலி திணறும் பொழுது கலைஞர் சொல்கிறாரு, எதையும் அளவின்றி கொடுப்பவன்னு போட்டுக்கங்கன்னு சொல்கிறார். அதுதான் கலைஞருக்கே எம்ஜிஆரை பற்றிய ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர். சார், இப்போ எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு நடிகராக, தலைவராக உருவெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்தது? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கொடைத்தன்மை மட்டுமா, இது இல்லாமல் வேற என்ன ஒரு குட் வெர்ச்சுவஸ் அவர்கிட்ட இருந்தது? இல்லை, அவர் தனக்கு மக்களிடம் இருந்த அபிமானத்தை, மக்களோடு இருப்பதை அவர் பெரிதும் விரும்பினார்னு நினைக்கிறேன். அவர் தனிமையை நிறைய விரும்பினார். தனிமையை விரும்பாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா? அது ஏன்னா பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வந்த உடனே எப்போதும் உங்களுடைய சுற்றி கூட்டம் இருப்பது மிக சங்கடமாக இருக்கும். உங்களுடைய தனிமை போயிடும், அந்தரங்கம் போயிடும். அதெல்லாம் மீறி அவர் வெளியில் அந்த மக்களை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய பரவசம் வந்துச்சு. அவருக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி வந்துச்சு. அவர் தன்னை ஒரு தலைவனாக தொடக்கத்திலிருந்தே பார்த்தாருன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா அவருடைய படங்களை, இப்போ இருக்கிற ஃபார்முலா வேறு, அப்போ இருந்த ஃபார்முலா வேறு. அவர் நல்லதை மட்டுமே சொல்லுவார். அவருடைய படங்களில் தாய்மார்களை தாய் குலத்தை போற்றுபவராகவே தொடர்ந்து வருவார். அதனால தான் என்னை வாழ வைக்கும் தாய் குலமேன்ட்டு அவர் சொன்னார். அவர் பின்னாடி வீட்டில் இருக்க ஆண்கள் சொல்வதை மறுத்து போய் பெண்கள் அவருக்கு வாக்களித்தது விந்தையெல்லாம் நடந்துச்சு. அதனால் இந்த பெண்களுடைய வாக்கை கடைசி வரைக்கும் அவரிடமிருந்து பிரிப்பது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நலத்திட்டங்கள் பலதை அவர் தான் முதல் அறிமுகப்படுத்தினார். மதிய உணவு திட்டமாகட்டும், அதை பெருசுப்படுத்தினதாகட்டும், அது கிட்டத்தட்ட அதனுடைய உச்சத்தில் கிட்டத்தட்ட 94 லட்சம் பேர் சாப்பிட்டாங்க. காமராஜர் கொண்டு வந்தபோது அதனுடைய உச்சத்தில் 16 லட்சம் மாணவர்கள் சாப்பிட்டார்கள். இவர் முதியோர், விதவைகள், வசதியற்றோர், ஆதரவற்றோர் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு 94 லட்சம் பேருக்கு ஒரு வேளை சாப்பாடு 7 நாட்கள் தொடர்ந்து போடுறதுன்றது அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தொலைநோக்கும் பெரிய மனதும் வேண்டும். சார், இப்போ தமிழ்நாட்டை வடிவமைத்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அண்ணாவில் தொடங்கி அதில் முக்கியமான பங்கு கலைஞர் கருணாநிதிக்கும் உண்டு. எம்ஜிஆரை விட, ஜெயலலிதாவை விட கலைஞர் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு தமிழ்நாடு அப்படின்றது மிகவும் பெரியது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ்ன்றது இல்லாமல் இருக்குது. குறிப்பாக எம்ஜிஆர் ஒரு திரை பின்பத்தோடு வந்ததுனால அவருக்கான அந்த மைலேஜ் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனங்களை பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் ஒரு வரலாற்று ஆய்வாளராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. முதல்ல இந்த தமிழகத்தை வடிவமைத்தவர்களில் நம்ம ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்லேருந்து தொடங்கணும். இங்கே ஆட்சிக்கு வந்த ஒவ்வொருவரும் அவர்கள் தங்களுடைய பங்கினை தந்திருக்கிறார்கள். குமாரசாமி ராஜா, அதற்கு பிறகு ராஜாஜி மிகப்பெரிய நல்லாட்சியை தந்தார். அவர் காமராஜர் இந்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அடித்தளத்திற்கு காரணமானவர். ஏன்னா அவர் 9 ஆண்டுகள் ஆட்சி பண்ணார். ராஜாஜி 1 வருஷம் சில்லற தான்.
ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜாவும் அதே மாதிரி ரொம்ப குறைவான நாட்கள். 9 ஆண்டுகள் நீங்கள் தொடர்ந்து ஆட்சி பண்ணும் பொழுது உங்களால் பலவற்றை சாதிக்க முடியும். அவர் காலத்தில் தான் ஐஐடி இங்கே வந்துச்சு, அவர் காலத்தில் தான் மணலி ரிஃபைனரிஸ் வந்துச்சு, அவர் காலத்தில் தான் இந்து ஃபோட்டோ ஃபில்ம்ஸ், அது இப்போ இல்லை, அது வந்துச்சு. அவர் காலத்தில் தான் ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ், நிறைய தேசிய பொது நிறுவனங்கள் வந்தது. உங்களுக்கு கல்வி சாலைகள், கல்வி கண் திறந்த கல்வி கொடை தந்த வள்ளல் அப்படின்னா அவரை தான் சொல்லணும். அத்தனை பேர் அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது 7 பேரில் 6 பேர் தற்குறி. அவர் ஆட்சியை விட்டு போகும் பொழுது அது கிட்டத்தட்ட 4.5 குறைஞ்சது. இப்படி ரெட்டிப்பாக்கினார். அத்தனை பேரும் படிப்பதற்கு அவர் வழி செய்தார். அப்புறம் விவசாயம், உங்களுக்கு இத்தனை அணைகள் இன்றைக்கி இருக்கிற பரம்பிக்குளம், ஆழியாறு, வைகை, எல்லா அணையும், எல்லா மிகப்பெரிய அணையும் அவர் கட்டினது. அதனால் அவர் போட்டு கொடுத்த அந்த அடித்தளத்தின் மீது அவர் ஒரு அடித்தளத்தை அமைச்சிட்டார். அதற்கு மேலே அவர் ஒரு 3 மாடி கட்டடம் கட்டியிருக்கார். இன்றைக்கி அந்த 3 மாடி கட்டடம் 14வது மாடிக்கு போயிருக்குன்னா அதற்கு காரணம் அவருக்கு பின்பு வந்த அண்ணாவும் ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருந்தார். அதனால் அவரால் அதிகம் பண்ண முடியும். 21 மாதங்கள் தான். தமிழகத்திலேயே அதிகமாக ஆட்சி செய்தவர் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி. அவர் தான் நீண்ட நாள் ஆட்சி செய்தவர். அவருடைய ஆட்சிக்கு நீங்கள் உங்களுக்கு நிறைய நேரம் டைம் இருக்கும் பொழுது நீங்கள் பண்ணலாம் இல்லையா? நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. அதனால் அவரை நீங்கள் பார்க்குற இடங்களெல்லாம் அவருடைய கைவண்ணம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இலவசங்களின் முன்னோடின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நலத்திட்டங்களுடைய முன்னோடி கலைஞர் கருணாநிதி, இலவசங்களின் முன்னோடி எம்ஜிஆர், அதற்கு பிறகு 2வது தொழிற்புரட்சி ஏற்படுவதற்கு ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞர் கருணாநிதியும் மிகப்பெரிய காரணம். அதனால் இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நமக்கு இருக்குது. அது தொடர்பாக இருக்கக்கூடிய ஆலைடு இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்திருக்குன்னா முதலாக அவர்கள் இங்கே கொண்டு வந்த ஃபோர்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி தமிழகத்தினுடைய வளர்ச்சியும் அதனுடைய உள்நாட்டு உற்பத்தியும் ஜிடிபி மற்ற எந்த மாநிலங்களை விடவும் அதிகமாக இருப்பதற்கு இவர்கள் அத்தனை பேருடைய உழைப்பும் தொலைநோக்கும் அவர்கள் விதைத்த விதையும் காரணம். நிறைய அறிவுபூர்வமான தகவல்களை பயந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி.